لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما மன்னிக்க இல்லாமல்ல அல்லாஹ்வியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாம் எல்லாம் உயிரினும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய நம்ம எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உண்மை மனிதர் ஒழுக்க சிலர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அனாதை சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மீது கடமையாக இருக்கின்ற இந்த ஜும்மா தினத்தன்றைக்கு ஒன்றுடன் இருக்கக்கூடிய நம்மர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்று நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை படைத்து அதற்கு சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து எதற்காக இந்த மனித சமுதாயத்தை படைத்தான் என்பதை குறித்து தன்னுடைய திருமலை குர்ஆனிலே சூரா தாரியா என்ற அத்தியாயத்தில் இறைவன் பேசும் பொழுது வமா ஹலக்கல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மற்றொரு வசனத்தில் இறைவன் பேசும்போது கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை குறித்து படைத்த இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது வாதாவும் இக்குள்ளிமா சகல்துமோ, மனிதர்களே உங்களுடைய தேவைகளை இறைவனுக்கு நீங்கள் எதை முன்வைக்கின்றீர்களோ அனைத்தையும் இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அழைத்து இறைவன் சவால்களும் மன்னமாக ஒரு வாசகத்தை பயன்படுத்துகின்றார். மனிதர்களே, நீங்கள் படைத்த இறைவனுடைய அருட்கொடைகளை என்ன நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒரு காலம் எண்ணி பிடிக்க முடியாது என்று இறைவன் இந்த வசனத்தில் சவால்களும் மன்னமாக சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? மனிதர்களை இறைவனுடைய அருட்கொடையை நீங்க என்ன போறீங்களா, எழுத போறீங்களா? உங்களுடைய காலம் முழுக்க நீங்கள் எண்ணினாலும் எழுதினாலும் இறைவனுடைய அருட்கொடைகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இறைவனுடைய அருட்கொடையை உங்களால் எழுதி முடிக்க முடியாது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் ஒன்று சேர்த்து எழுதுகோலாக பயன்படுத்தினாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல்கள், அதை தாண்டி 7 கடல்கள், இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த எழுதுகோளுக்கு மையாக பயன்படுத்தினாலும் கூட கடல் நீர் தீர்ந்து விடுமே தவிர படைத்த இறைவனுடைய வார்த்தையை அருட்கொடைகளை எழுதி முடிக்க முடியாது என்று இறைவனுடைய திருமறை குர்ஆனில் அழகிய முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார். இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இறைவன் அவ்வளவு அருட்கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொள்றோம். உதாரணமா சொல்ல போனா ரொம்பலாம் போவாண்டாங்க. அவருடைய உடல் உறுப்பை நீங்க எடுத்து பார்க்கக்கூடிய கண்ணாக இருக்கட்டும், பேசக்கூடிய வாயாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய காலாக இருக்கட்டும், இதெல்லாம் யாரு கொடுத்தது? இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை. நம்முடைய உடல் உறுப்புகளிலேயே உடல்லையே இவ்வளவு அருட்கொடையை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இதை அனைவருமே ஏற்றுக்கொள்கின்றோம், ஒப்புக்கொள்கின்றோம். என்ன கேள்வி தெரியுமா? ஒரு அருட்கொடை இறைவன் கொடுத்திருக்காங்க.
இவ்வளவு விஷயத்தை நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. இதை தாண்டி நாம் வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அனைத்துமே இறைவன் கொடுத்த அருள்படை. என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இறைவா எனக்கு நீ இதையெல்லாம் கொடுத்திருக்கின்றார், இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றாய், எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றாய், நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாய், நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்ற ஒரு நன்றி காட்டலை இறைவனுக்காக நாம் செய்திருக்கின்றோமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அவ்வளவு விஷயத்தை கொடுத்திருக்கிறான்னு ஏற்றுக்கிறோம், நம்பிக்கை கொள்கின்றோம். ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறமை தவிர, வாங்குறமை தவிர, கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா இல்லையா என்ற கேள்வியை அத்துணை இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள மக்களும் உள்ளத்தில் எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்பணும்னு சொன்னால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? பெரும்பான்மையான மக்கள், அதிகமான மக்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த பதில் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படிதான் பார்க்க முடிகின்றது. பல மக்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதை கூட இதை கூட இறைவன் முன்வைக்கிறாங்க, ஆனால் அதை அனுபவிக்க தெரிகின்றது. கொடுத்த இறைவனுக்கு நன்றி மறந்து நன்றி பெற்றவர்களாக வாழ்கின்றோமா இல்லையா? நாம இப்ப நன்றி செலுத்துறதுனாலயோ நன்றி செலுத்தாமல் இருக்கிறதுனாலயோ இறைவனும் ஒன்றாக போறது கிடையாது. மனிதர்களே, நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு இறைவன் நம்மகிட்ட கேட்கல. நீங்க நன்றி செலுத்தினாதான் எனக்கு தகுதி உயரும் அப்படின்னு இறைவன் சொல்ல. வைணவா எஸ்குரோலி ரசிகி, யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கு தானே தான் நன்றி செலுத்துகிறாரோ, அவனுக்கு அவரை யார் மறுத்து விடுகின்றாரோ நான் தேவைகளற்றவன், நான் கண்ணியமிக்கவன் என்று இறைவன் சொல்லிவிட்டான். உதாரணமா சொல்ல போனா, இன்றைக்கு வாழக்கூடிய அத்துணை மக்களை நம்ம அழைப்போம். இஸ்லாத்துல பயணிக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்து இன்னையிலிருந்து எல்லாருமே இறைவனுக்கு நன்றி செலுத்து, இறைவனை போற்றி புகழ்க, இறைவனுக்காக வணங்குக, இப்படி நாம சொல்றதுனால அனைத்து மக்களும் சேர்ந்து இறைவனை போற்றுறதுனால, இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுனால இறைவனுக்கு ஏதாவது தகுதி கூட போதா? இறைவனுக்கு ஏதாவது அந்தஸ்து கூட போதா? சரி, இன்னொரு அறிவிப்பு விடுறோம், இன்னையிலிருந்து யாருமே இறைவனை வணங்காதீங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்தாதுங்க, இப்படி நாம் ஒரு அறிவிப்பை விட்டு எல்லா மக்களும் இறைவனுக்கு வணங்காமலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறதுனால இறைவனுக்கு ஏதாவது தகுதி குறைய போதா? அந்தஸ்து குறைய போதா? அதைத்தான் இறைவன் தெளிவா சொல்லலாம், நீங்க நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்தாம இருக்க, அதனால் எனக்கு இன்னும் ஒன்றும் ஆக போறது கிடையாது, நான் தேவையில்லற்றவன், நான் கண்ணியமிக்கவன் என்று தெல்ல தெளிவாக இறைவன் சொல்லிவிட்டான். ஆனா மனிதராகிய நாம தான் உணரும். ஒரு விஷயத்தை தந்திருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கைக்காக தந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கியிருக்கின்றார், அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாம வாழ்கிறோம் என்ற ஒரு கேள்வியே உள்ளத்தில் எழுப்பி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய நிலை எப்படி தெரியுமா இருக்குது? இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம், இறைவன் கொடுத்த அந்த விஷயத்திற்கு நன்றி கடனா இருக்க மாட்டோம். இதே இந்த உலகத்துல யாராவது ஏதாவது உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு காலம் ஃபுல்லா நன்றி கடனா இருப்பாங்க, காலம் ஃபுல்லா நான் நன்றி செலுத்துறமா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா சொல்ல போனா, நமக்கு அவசரமா பொருளாதாரம் தேவைப்படுது, ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாயை எப்படி திரட்ட போறோம், யார்கிட்ட வாங்க போறோம் இப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது ரொம்ப அவசரமா தேவைப்படுது. திடீர்னு ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, என்ன வச்சுக்கோங்க, செலவு வச்சுக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, மருத்துவத்துக்கு பார்த்துக்கோங்க இப்படின்னு யாருக்கும் தெரியாத ஒரு நபர், முன்ன பின்ன பார்த்திருப்போம் ஆனா பழகிருக்க மாட்டோம், அந்த நபர் வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க, உடைய தேவையை பூர்த்தி செய்ய அப்படின்னு கொடுத்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கிட்டு என்ன சொல்லுவோம், காலம் ஃபுல்லா உங்களுக்கு நன்றி கடனா இருப்பேன், நான் உங்களுக்கு நன்றி விசுவாசியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏதோ ஒரு தடவை 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சார், அவ்வளவுதாங்க. அதுக்காக என்ன சொல்றா, அந்த கொடுத்த அந்த பொருளாதாரத்திற்காக நான் காலம் முழுக்க உனக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்கின்றான். சற்று யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு என்னென்ன தேவையாக இருக்கின்ற, எது அவசியம், எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது என்று பார்த்து பார்த்து இறைவன் தர்றான்ல, அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? ஒரு மனிதன் உனக்கு உதவி செஞ்சானா அவனுக்கு நன்றி கடனா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய நமக்கு இறைவன் இவ்வளவு விஷயத்தை கொடுக்கின்றான், நாம வாழ்கிறோம், நாம அனுபவிக்கிறோம், அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏன் நம்முடைய உள்ளத்துல வரமாட்டேங்கின்ற அந்த கேள்வியும்
எழுப்புவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம இப்போ வாழ்க்கை அனுபவிக்கிறோம்ல, நாம இன்றைக்கு நிம்மதியா வாழ்றோம்ல, இறைவனுக்கு நன்றி மறந்து இருக்கின்றோம்ல, இந்த பண்பை குறித்து இறைவன் திருமறையில பல இடத்துல சொல்லி காட்டுறான். மனிதனாலே அப்படிதான். மனிதன் என்று சொன்னாலே அவன் நன்றி கெட்டவன் தான். அவன் நன்றி செலுத்த மாட்டான். நன்றி கெட்டவனாகத்தான் இந்த உலகத்துல வாழ்வான் அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறை பல இடத்துல சொல்லி காட்டான். உதாரணமா சொல்ல போனா 100வது அத்தியாயம், இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சான்றாக இந்த ஒரு அத்தியாயத்துல மனிதனுடைய பண்பை குறித்து, நன்றி செலுத்தக்கூடிய பண்புல மனிதன் எவ்வளவு கேவலமாக கீழாக இருக்கிறான் என்பதை இறைவன் சிலாகித்து சொல்லும் பொழுது இந்த அத்தியாயத்துல பேசலாம். எடுத்து பாருங்க. பல ஆதியாத்தி நவஹா, இறைவன் அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி என்று சொல்லியிருக்கார். மூச்சிறைத்து பாய்ந்து ஓடுவோரின் மீது சத்தியமாக, பல்போரியாத்தி கதுஹா, தீப்பொறியை கிளப்பிவிட்டு ஓடுவோரின் மீது சத்தியமாக, பல் முகீராதி சுபஹா, அதிகாலையில் திடீர் தாக்குதல் நடத்துவதன் மீது சத்தியமாக, பாசன் நபி நகா, அதன் மூலம் புழுதியை கிளப்புவதன் மீது சத்தியமாக, பவசத்து நபி ஜமா, எதிரிப்படையை கிழித்துவிட்டு போர் செய்வதன் மீது சத்தியமாக என்று ஒரு உயிரினத்தை குறித்து இறைவன் பேசிடுவார். இப்படி பேசிட்டு வந்த இறைவன் திடீர்னு இடையில ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். இன்னல் சாதலில் அப்படி இலக்கணும், மனிதன் நிச்சயமாக படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்ற ஒரு வார்த்தையை, ஒரு வாசகத்தை இறைவன் சொல்லி காட்டான். இந்த அத்தியாயத்தை எடுத்து முதல்ல நாம படிக்கும் பொழுது என்ன புரியும் தெரியுமா? இன்னும் ஏதோ இறைவன் உயிரினத்தை பத்தி பேசிட்டு வரான், திடீர்னு மனிதன் நன்றி கெட்டவன் சொல்றான அப்படின்னு தோணலாம். ஆனால் 1க்கு 2 தடவை அந்த அத்தியாயத்தை எடுத்து நம்ம படிச்சு பார்க்கும் போதுதான் அதற்குள்ள உள்ள அந்த விடையே நம்மளால் விளக்க முடியும். இறைவன் ஏன் இந்த வசனத்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறான் என்ற கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும். என்ன சொல்ல வரான் தெரியுமா? இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திற்கு எடுத்து பாருங்க. மூச்சிறைத்து பாய்ந்து ஓடுவோரின் மீது சத்தியமாக, எதிரிப்படையை கிழித்துவிட்டு போர் செய்வதன் மீது சத்தியமாக, அதிகாலையில் போர் செய்வதன் மீது சத்தியமாக, புழுதியை கிளப்பிவிட்டு ஓடக்கூடிய அந்த உயிரினத்தின் மீது சத்தியமாக என்று இறைவன் சொல்றான்ல. இது ஒரு குதிரையினுடைய வர்ணனைய குறிக்கின்றது. ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டனா வேகமா ஓடும், மூச்சு இறைக்க ஓடக்கூடிய ஒரு உயிரினம் குதிரை. அதே போல அன்றைக்கு பயணத்திற்காக ஒட்டகத்தை வச்சிருந்தாங்க. ஆனா வேகமாக பயணத்துக்கு போனோம் அப்படின்னா குதிரையை தான் பயன்படுத்துவார். எதிரிப்படைக்குள் சென்று போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குதிரையை தான் பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு குதிரை, ஒரு உயிரினம் என்பது தன்னுடைய எஜமானர் அவர் கொடுக்கக்கூடிய அந்த உணவிற்காகவும் அந்த நீருக்காகவும் அவருக்கு நன்றி விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதிகாலையில் பயணத்திற்கு அழைத்தாலும் அந்த குதிரை செல்வதற்கு தயாராக இருக்கின்றது. எதிரி படைக்குள் சென்று போர் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டாலும் அந்த உயிரினம் சென்று போர் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. எப்போது எந்த நேரத்தில் என்னுடைய எஜமானர் என்ன சொல்கின்றாரோ அத்துணையும் கேட்கக்கூடிய அந்த குதிரை, அந்த உயிரினம் ஏன் அப்படி செய்து தெரியுமா? அவர் கொடுக்கக்கூடிய உணவிற்காகவும் நீருக்காகவும் நன்றி விசுவாசமாக இருக்கின்றது. இதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உயிரினத்திற்கு இருக்கக்கூடிய அந்த நன்றி விசுவாசம் கூட அந்த உயிரினம் தன்னுடைய எஜமானுக்கு செய்யக்கூடிய அந்த நன்றி விசுவாசத்தை கூட மனிதர்கள் படைத்தவனுக்காக செய்வதில்லை என்று ஒரு உயிரினத்தை விட கீழாக நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பு விஷயத்தில் இறைவன் மனிதர்களை பற்றி ஒரு உயிரினத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறான். இந்த அத்தியாயம் அதைத்தான் நமக்கு விளக்குகின்றது. நம்ம வாழ்றோம். ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது தன்னுடைய எஜமானனுக்கு நன்றி விசுவாசமா இருக்கு. அவர் உணவு கொடுக்கிறாரு, தண்ணி கொடுக்கிறாரு, அதுக்கு நன்றி விசுவாசமா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுது. ஆனா மனிதர்கள் அப்படி இல்லையே. படைத்த இறைவனை எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுபவித்துட்டு கொடுத்த இறைவனை மறந்து விட்டு சர்வ சாதாரண இந்த உலகத்துக்காக வாழ்றவர். இந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லக்கூடியது இந்த ஒரு விஷயத்தை தான். இதை நாம் அனைவரும் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும். இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பலரும் சொல்லுவாங்க, நான் நன்றி செலுத்திட்டு தான் இருக்கிறேன் இறைவனுக்கு, நான் எப்போதுமே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயத்துல நீங்க சரியாக இருந்தாலும் கூட
எவ்வளவோ நன்றி செலுத்தணும், எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது இல்ல. நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்னும் கொடுத்திருக்கட்டும். எவ்வளவோ நபிமாருடைய தாய் தந்தைக்கு கிடைக்காத மார்க்கம், எவ்வளவோ நபிமாருடைய குடும்பத்தார்களுக்கு கிடைக்காத மார்க்கம், நல்லடியாருடைய உற்றார் உறவினர்களுக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் இஸ்லாத்தை நமக்கு தேர்ந்தெடுத்து இறைவன் வழங்கியிருக்கிறான் என்றால் காலம் கொடுக்க நன்றி செலுத்தினாலும் போதாது. காலம் கொடுக்க சஜிதாவில் கிடந்தாலும் இதற்கு ஈடாக தான் நம்மளால் சொல்லிவிட முடியும். அப்படி நான் நன்றி செலுத்துறேன், அதிகமா நேரத்தை ஒதுக்குறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் அப்படிங்கிற கேள்வியை இழுத்துவிட்டு அந்த மக்களுக்கு ஒரு உதாரணத்தையும் ஒரு படிப்படையும் நாம் எடுத்து முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன படிக்கணும் அப்படின்னா, பல நபிமாருடைய வாழ்க்கை இதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. போலவன் நம்முடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல திருமணங்கள் நடந்திருந்தது. ஒவ்வொரு மனைமகன்லையும் குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தங்கக்கூடிய அந்த நேரம் வருது. ஆயிஷா இந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவுல ஆயிஷா கிட்ட என்ன அனுமதி கேட்கிறாங்கன்னா, இன்று இரவு நான் என்னுடைய இறைவனை வணங்க வேண்டும், எனக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு ஆயிஷா அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. ஆயிஷா அவர்களும் அனுமதி கொடுக்கிறாங்க. இதற்காக இறைவனை வணங்குவதற்காக. அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒளி செய்யறாங்க, ஒளி செஞ்சுட்டு தொழுக ஆரம்பிக்கிறாங்க. தொழும் பொழுது திருமறை வசனத்தை ஓதுறாங்க. அப்படி ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது அழ தொடங்குறாங்க, அழுகிறாங்க. எந்த அளவுக்கு அழுகிறாங்க என்று சொன்னால், அவருடைய கண்ணீர் துளி என்பது அவருடைய தாடையை நனைத்து விட்டது. அவருடைய தாடையை நனையும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள், தொழுகிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள். தொழுகையை நிறுத்தவில்லை, திருமறை வசனத்தை ஓதுவதை நிறுத்தவில்லை, அழுகிறார்கள். பலம் எதல் எவருக்கு அழுது கொண்டே இருக்கிறார்கள், நிறுத்தவே இல்லை. அத்தா எந்த அளவுக்கு என்று சொன்னால் வல்ல குஜிரவும் அவருடைய கண்ணீர் துளிப்பது அவருடைய தாடிகளை நனைத்து விட்டு அதில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் துளி என்பது அவருடைய மேலாடையை கடந்து அவருடைய துடை பகுதி அடைகின்றது. அவ்வளவு அழுகிறார்கள். பலம் எதல் எவருக்கு நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார்கள், தொழுகிறார்கள், திருமறை வசனத்தை ஓதுகிறார்கள். எந்த அளவிற்கு அழுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய கண்ணீர் துளி என்பது மேலாடை கீழாடையை கலந்து கால் பகுதி அடைகின்றது. அவ்வளவு அழுகிறார்கள், தொழுகிறார்கள், திருமறை வசனத்தை ஓதுகிறார்கள், நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய கண்ணீர் துளி என்பது அவருடைய பாதத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு கற்கள் எல்லாம் நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள், தொழுகிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இதற்காக ஃபஜ்ருடைய பாங்கை சொல்வதற்காக இரவில் தொழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ருடைய நேரம் ஆகிவிட்டது, அது வரையில் தொழுது கொண்டே இருக்கிறார். தொழுகையை ஒரு கட்டத்தில் முடிக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அவர்கள் இருந்த இடத்திலிருந்து ஓடி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக தொழுகை? உங்களுடைய கால்களை பாருங்கள், உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கிவிட்டதே, உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு நீங்கள் தொழுவதற்கான காரணம் என்ன? அந்த கத்தமின் தம்பிக்கு அந்த அகர் உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் நின்று வழங்குவதற்கான அந்த காரணத்தை சொல்லுங்கள் என்று ஆயிஷா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கும் பொழுது அந்நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, அப்பலா அக்கூன அப்தன் ஷுக்கூரா, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்ன சொல்ல வராங்க? நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுகின்றேன், விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் ஆயிஷா அவர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த செய்தி இப்னு ஹிப்பானில் 620வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யார்? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்டவர்கள், உயர்ந்த சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு இறைவனுக்கு நன்றி செலுத்த
செலுத்துறாங்கன்னா நாம எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவு நன்றி செலுத்தணும். என்ன வாழ்க்கை அல்லாஹ்வுடைய வாழ்ந்து விட்டால் நாம் அனுபவிக்கிற மாதிரி நிம்மதியான வாழ்க்கை அனுபவிச்சாங்களா? சொகுசா இருந்தாங்களா? நிம்மதியா வாழ்ந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. வரலாறுலாம் நாம படிச்சிருக்கோம். ஹதீஸ்களை எல்லாம் புரட்டி பார்த்தோம். எப்படி வாழ்ந்தார்கள்? சாப்பிடுறதுக்கு வழி இல்லைங்க. சாப்பாடு இல்லாம 3 மாதத்துக்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல அடுப்பெரியல கேள்விப்படலையா? உமர் கிட்ட சத்தாபுடையவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டை சுத்தி பார்த்து விட்டு அழுகிறார்கள். எவ்வளவு சத்தாபுடைய மகனை எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது என்ன பதில் சொன்னார்கள்? பக்கத்து நாட்டு மண்டலம் பாருங்க, அவங்க சொகுசா இருக்கிறாங்க, பழங்களிலும் ஆறுகளிலும் நிம்மதியாக இருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர்களே, இவ்வளவு இனிமையான ஒரு வாழ்க்கையா, குறுகிய ஒரு வாழ்க்கையா கேள்வி கேட்கிறாங்க. என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நமக்கு மறுமதான், இந்த உலகம் கிடையாது சொன்னார்களா இல்லையா? அவர் யுத்த காலத்தில் புனிதப்படக்கூடிய அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் பசியின் காரணமாக தன்னுடைய வயிறில் ஒரு கல்லை கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பசி தாங்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்க ஒரு கல்லை கட்டியிருக்கிறீங்க, நான் 2 கற்களை கட்டியிருக்கின்றேன். அந்த நேரத்தில் கெட்டு போன பொருட்கள் சோறு உரிக்கப்படாத கோதுமை கொடுக்கப்படுகிறது. சாப்பிடுகிறார்கள், தொண்டை சிக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய படுக்கையில் படுத்து எழுந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய கடமெல்லாம் அப்படியே முதல்ல இருக்கும். இவ்வளவு குறுகிய வாழ்க்கைக்கு வாழ்ந்தார். வாழ்க்கை எடுத்து பாருங்க. சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறோமா? 3 வேளை 2 விதமா சாப்பிடணும். பிரியாணி என்ன, மந்தி என்ன, தந்தூரி என்ன, என்னென்ன தேவைப்படுதோ விதவிதமா சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட நேரத்தை தாண்டி இடையில சாப்பிடணும் போனதா, மாலை நேரத்தில் வருகிறது சவர்மா இல்லை, இன்னும் இன்னொரு விஷயமும் சாப்பிடணும். வாழ்க்கை வாழணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய படுக்கை நம்முடைய படுக்கை எடுத்து பாருங்க. அதெல்லாம் இருக்குதா? படுத்தா காத்து நம்ம மிதக்கிற மாதிரி இருக்கணும், சொகுசா இருக்கணும். அப்பதான் நமக்கு தூக்கம் வரும். வெயில் காலத்தில் இருக்க முடியலங்க. ஒண்ணுக்கு 3 ஏசியை போட்டு மேல போட்டுட்டு ஏற்குள்ள வச்சுட்டு இருக்கிறோம். நிம்மதியா இருக்கணும் ஆசைப்படுறோம். வெங்காயம் வந்துருச்சு அப்படின்னா, விசேஷ ஏதாவது வந்துருச்சுன்னா ஒண்ணுக்கு 10 ஆடை எடுத்துட்டோம். 2 மாடி 3 மாடி கட்டடத்தை கட்டி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் கொடுத்தது யார்? இதற்கெல்லாம் செல்வத்தை வழங்கியது யார்? போட்டுக்கக்கூடிய ஆடையை கொடுத்தது யார்? நீங்க அந்த ஆடையை கொடுத்தது யாருங்க? சாப்பிடுறவங்க அந்த சாப்பாடு கொடுத்தது யாருங்க? இன்னைக்கு நிம்மதியா இருக்கின்றவங்க, நிம்மதியா படுக்கிறவங்க, அந்த வசதியை கொடுத்தது யார்? இதெல்லாம் ஏற்றுக்கிறோம், நம்புறோம். அப்ப ஏன் வெற்றி செலுத்த மாட்டேங்கிறோம்? ஏதோ பயானை கேட்கிறோம், கேட்ட மாதிரி ஒரு நாள் 2 நாள் அந்த வீதியும் தொடர்ச்சியா இருக்க மாட்டேங்குது. கேள்வி இருக்கணும்ல. நாம சாதாரண நினைக்கிறோம் இந்த பண்பை. இறைவன் நன்றி எதிர்பார்க்கல, ஆனால் நாம் நன்றி செய்தால் இருக்கணும் என்று சொன்னால் நாளை மறுமையில நாம தான் கஷ்டவாளி. மிகப்பெரிய ஒரு வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த கடுமை நமக்காக தயாரிக்கப்பட்டது என்று இறைவன் எச்சரித்திருக்கின்றால் அந்த நரகத்தை விட்டு தவிர்த்து கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இனி வரக்கூடிய காலத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல பாக்கியங்களோட அப்பா நான் அனைவருக்கும் தந்துடன் என்று பிரார்த்தித்தவனாக எனக்கு முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளியிட்ட எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அனைவரும் உண்டாகட்டும். இன்றைய சூழலை பார்த்தால் இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய மக்கள், மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள், நானும் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடியவர்கள், இவருடைய அவல நிலை, இவருடைய செயல்பாடுகள் சமூக வலைதளங்களை இருந்து புரட்டி பார்த்தால் வெட்ட வெளிச்சமாக நமக்கெல்லாம் தெரிகின்றது. என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்லாத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், இவருடைய நிலை இன்றைக்கு எதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்? சமீபத்தில் ஒரு பெண் பேசக்கூடிய ஒரு செய்தி என்ன பேசுறாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை முன்மாதிரியாக எடுத்து, அரசியல்வாதினா பலர் இருக்கிறாங்க, கூத்தாடி
இந்த கூத்தாடியை முன்மாதிரியாக எடுத்து, கூத்தாடினாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இன்னைக்கு வலைதளத்துல ஓபன் பண்ணாலே அவ்வளவு விஷயம் வருது. அப்படி அந்த கூத்தாடியை முன்மாதிரியாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஒரு பெண், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய கணவரை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும், அந்த தலைவரை தான் பிடிக்கும். என்னங்க பேச்சு? ஒரு முஸ்லிம் பெண் பேசக்கூடிய பேச்சாளர். இன்னும் பல இளைஞருடைய நிலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், என்னுடைய தலைவர் அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஓட்டே இல்லை உனக்கு, அவருடைய தலைவர் அந்த வருஷத்துல அவர் ஓட்டு பண்ண நான் தூக்கிவிட போறேன் அப்படின்னு பேசுறாங்க. என்னென்ன நாம செய்யறாங்க, எவ்வளவு தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சினிமாவை பார்த்து விட்டு, சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பை பார்த்து விட்டு, இப்படித்தான் அவர் ரியலாவே இருப்பார், இப்படித்தான் அவர் ரியலாவே இருப்பார் அப்படிங்கிறத எல்லாமே உள்ளத்துல ஆள பதிய வச்சுட்டோம். இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், இளம் பெண்ணுடைய ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கின்றது. பெண்களாக இருக்கிறாங்க, ஆனா இவ்வளவு விஷயம் இதாக அணிந்து கொண்டு அந்த கூத்தாடிகள் பின்பாக செல்லக்கூடிய, படையெடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்துல அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இது எதற்கான வழி தெரியுமா? மார்க்கத்திற்கான வழி அல்ல, சொர்க்கத்திற்கான பாதை அல்ல. நாம் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த சத்தியத்தை, மார்க்கத்தை, உண்மை கொள்கையை ஏற்று வாழ்ந்ததை விட்டுவிட்டு அசத்தியத்தையும் மூட பழக்க வழக்கத்தையும் மூட நம்பிக்கையின் பக்கம் தவறான ஒரு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழி என்பதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் புரிய வேண்டும். யாருக்கு முன்மாதிரியா இருக்கணும், யாரை நேசிக்கணும் தெரியல. சொல்றா வாயில நான் அல்லாவுடைய தூரத்தை நேசிக்கிறேன், உள்ள அளவில் அவருடைய நிலையை பார்க்கும் பொழுது வெளியே என்னுடைய தளபதி தான், அவருக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறேன். என்ன பேசுறீங்க? கருத்தை சொல்லி காட்டியதா? யாருக்காக உயிரை கொடுக்க தயாராகணும்? அல்லாவுடைய தூதரை பேசுகின்றார்களே, அல்லாவுடைய தூதரை இழிவுபடுத்துகின்றார்களே, அதற்காக நான் உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். எத்தனை இளைஞர்கள் சொன்னார்கள், என்னுடைய தளபதி கொண்டு உயிரை கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. மார்க்கத்துக்காக என்ன பசங்க? அல்லாவுடைய தூதருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று மார்க்கம் சொல்கின்றேன். நான் எப்படினோ வலதுக்கும் ஹத்தா கூட அப்ப இளைஞர்கள் வலதையும் வாழதி வண்ணாசி அதுமை என்று சொல்லி காட்டுகிறது. தாயை விட, தந்தையை விட, ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவரை விட அல்லாஹ்வுடைய தூதரை தான் நேசிக்க வேண்டும் என்று சொன்னாலே அந்த செய்தியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது? அப்படியே மாற்றமாக வாயிலோட நாங்கள் சொல்லாமல் நேசிக்கிறோம் சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய கூத்தாடி அல்ப வாழ்க்கையாக காசுக்காக வாழக்கூடிய ஒருவனை இந்த இளவின் சமுதாயம் நேசித்துக் கொண்டு வழியேற்றின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாம் உணர்ந்து விழித்து அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசித்து நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லதொரு வாக்கியத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவார் என்று பிரார்த்தித்து